தேவதாசி என்பது அந்த தேவதாசி முறைக்குள் அவர்கள் எல்லா விதமான கலைகளையும் அவர்கள் நான் பேச நினைப்பதெல்லாம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் தோழர் ரோஹிணி அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் திரு மெய்யநாதன் அவர்களுக்கும், கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களுக்கும், கவிஞர் ராசி பன்னீர்செல்வன் அவர்களுக்கும், எங்கள் எழுத்தாளர் ஸ்டாலின் சரவணன் அவர்களுக்கும், எங்கள் தோழர் முத்துநிலவன் அவர்களுக்கும், பரம்பு நிலையின் தேக்கன் திருப்பதி வாசகன் அவர்களுக்கும், என்னை அன்போடு இன்றைக்கு காலையிலிருந்து என் கூடவே இருந்து என்னை அன்போடு அரவணைத்து கொண்ட மு கீதா அவர்களுக்கும், திரு முருகேசன் அவர்களுக்கும், மிக முக்கியமாக இங்கே வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிற எங்கள் தோழா நீலா அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் அனைத்து வாசக பெருமக்களுக்கும் முதலில், அதன் பிறகு தாமுய காசா மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீலா தோழர்னுடைய இந்த 2 புத்தகங்களும் இன்னைக்கு வெளியிட்டு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நீலா தோழரை பார்க்கும்போது எல்லாமே அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைகளை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்காங்க. எப்போவுமே ஏதாவது ஒரு திட்டத்தோடு தான் அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது மூலிகை தோட்டத்துக்கான ஒரு திட்டமாக இருக்கட்டும், இப்படி பலதரப்பட்ட திட்டங்கள் அனைத்தையுமே பகிர்ந்து கொண்டே இருப்பாங்க. அதில் மிக முக்கியமாக அவங்க எப்போவுமே என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறது இங்கே விராலி மலையில் இருக்கிற தேவதாசிகள் 32 பேருக்கு நிலம் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த பட்டா அவர்களுடைய பெயரில் இல்லை இப்பொழுது. அதை எப்படியாவது அவர்களுக்கு திருப்பி வாங்கி கொடுத்துடணும். அறிவொளி இயக்கத்தில் பணியாற்றிய போது ஷீலாராணி சுங்கத் அவர்களோடு சேர்ந்து இந்த வேலையை நாங்கள் செஞ்சோம். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே அவங்க அங்கே வீடு கட்டி இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு அது தெரியாமல் போனதுனால அந்த நிலம் அவர்களுக்கு இல்லாமல் போகிவிட்டது. ஆனால் அப்படின்னு நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் என்று எப்பொழுதும் ரொம்ப முனைப்போடு எப்படியாவது அவர்களுக்காக அதை நான் பெற்று தந்துவிட வேண்டும் என்கிற ஒரு முனைப்போடு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு முறை இங்கே புத்தக திருவிழாவுக்கு வந்தபோது கவிதா ராமு அவர்களை சந்தித்து பேசுவோம் அப்படின்னு என்னை அழைச்சிட்டு போனாங்க. நீங்கள் வந்ததுனால தான் நடந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீலா தோழருடைய உழைப்பு, அவர்கள் தொடர்ந்து இதற்காக அவர் எடுத்த முன்னெடுப்புனால மட்டும்தான் அந்த நிலம், அவர்களுக்கு தரப்பட்ட நிலத்தை பெற்று தந்தது நீலா தோழர் மட்டும்தான். சும்மா நம்மளை கூட கூட்டிகிட்டு போவாங்க. கூட கூட்டிகிட்டு போனால் நம்ம பராக்கு பார்க்கறதுக்காக போன போது நமக்கு அந்த பேர் வந்துடும் அப்படின்ற மாதிரி. இப்போ என்னை பேசும்போது இசைக்கலைஞர் அப்படின்ட்டாங்க. அதாவது நான் டப்பிங் பேசுகிறேன், நடிக்கிறேன், எழுதுகிறேன், அப்புறம் என்னென்னமோ பண்ணுறேன் அப்படின்னா இவங்க பாட்டும் பாடிடுவாங்க அப்படின்னு சொல்லி இசைக்கலைஞர்ன்ட்டாங்க பாருங்கள். அந்த மாதிரி அதை நான் நம்பி பாடிடக்கூடாது பாருங்கள். அதுதான் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். நான் ரொம்ப சீரியஸாக அதை எடுத்துக்கிட்டேன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை ஆகிடும். அப்படி கவிதா ராமு அவர்கள் உடனடியாக அதை சாத்தியப்படுத்தி கொடுத்தார்கள் என்பது இங்கே மிகவும் நன்றியோடு நான் நினைவு கூற விரும்புகிறேன். அதன் பிறகு அங்கே போயிட்டு வரும்போதெல்லாம் அவர்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது, நான் எல்லாத்தையும் நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எழுதணும், அது பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வரணும் அப்படின்னு, உங்களுடைய தேதியும் அமைச்சருடைய தேதியும் கரெக்டாக இருக்கும்போது அப்படின்னு, அப்படியாக அமைந்த இந்த மாலை நேரத்திலே இந்த 2 நூல்களையும் பெற்றுக்கொள்வது, வெளியிடுவது அப்படின்ற ஒரு நல்ல நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த கட்டுரைகள் வாசிக்கும் பொழுது
அவர்களுடைய வாழ்வு நிலையை அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கலைஞர்கள், நான் அவர்களை கலைஞர்கள் என்று தான் அழைக்க விரும்புகிறேன். தேவதாசி என்பது அந்த தேவதாசி முறைக்குள் அவர்கள் வார்க்கப்பட்டார்கள் என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் கலைஞர்களாக வளர்த்தெடுக்கப்பட்டார்கள். எல்லா விதமான கலைகளையும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அமைப்புக்குள்ளே இருந்த பொழுது அவர்கள் கற்ற அந்த கலைகள், அந்த கலைஞர்கள் எந்த அளவுக்கு அதை ஏந்தி கொண்டு தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இதில் பதிவு செய்திருக்கிறார்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுக்கு இருந்த மாதிரி ஒரு அப்பா இருந்திருந்தால் அவர்களும் படித்திருப்பார்கள், அவர்களும் மிகப்பெரிய போராளிகளாயிருப்பார்கள். அப்படியான வாக்கப்படாமல் இருந்த ஒரு சில பேரில் இங்கே இருப்பதினால், ஆனால் எங்கே இருந்தாலும் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் இங்கே வந்து தோழர் ஸ்டாலின் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எதை செஞ்சாலும் வந்து அவங்களுடைய களப்பணி, ஆனால் அதோடு விடாமல் அவங்களுடைய எழுத்தும் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் எழுத்தாளராக இருக்கிறதுனால தான் களப்பணியை மிக சிறப்பாக செய்ய முடியுது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எழுத்தோ ஓவியமோ இல்லை நடிப்போ நாடகமோ பாடலோ எது ஒன்று நமக்குள் இருக்கிறதோ நாம் அப்பொழுதே மக்களை பற்றி யோசிக்க, மக்களுடைய அனைத்து வேதனைகளையும் அறிந்து கொள்ள உணரக்கூடிய ஒரு ஆளாக நாம் மாறுகிறோம் என்கிற பொழுதுதான் அந்த உணர்விலிருந்து நாம் மக்களுக்காக நிற்கிற ஒரு ஆளாகவும் நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம் என்பதுதான். ஒரு கவியாக இருப்பதனால் மட்டும்தான் ஒரு நடனம், அந்த நடனக்கலையை அவர்கள் ஏந்தி கொண்டு, பாடல் கலையை அவர்கள் ஏந்தி கொண்டு இருக்கிறவர்களாக இருப்பதனால் மட்டும்தான் அவர்களுக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற அவப்பெயரை எந்த விதத்திலும் அவர்கள் சுமக்காமல் கலைஞர் என்கிற ஒரு பெயரை மட்டுமே மனதில் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த கலைஞர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிற எத்தனையோ விஷயங்கள் மூலமாகத்தான் நமக்கு நிறைய அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு நம்மால் கடத்த முடிகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிஎன்ஆர் என்று சொல்லப்படுகிற பெங்களூர் நாகரத்னம்மா அவர்களை பற்றிய ஒரு புத்தகம் எழுதி வெளியேற்ற பொழுது அவர்களுக்காக ஒரு நாடகத்தில் நான் நடித்தேன். அவர்களை பற்றி மிக அதிகமாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுடைய வாழ்க்கை முறை என்னவாக இருந்திருக்கிறது, அவர்கள் அதில் தள்ளப்பட்டதினால் என்ன மாதிரியான அவமானங்களை தாங்க வேண்டி இருந்திருக்கிறது, அதிலிருந்து வெளிவருவதற்காக தேவதாசி முறையை ஒழிக்க அவர்கள் பட்ட பாடும், அதன் பிறகு திருவையாறுலெல்லாம் போய் பாடல்கள் பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது பெண்கள் போய் பாடக்கூடாது என்கிற ஒரு நிலை இருந்தது. ஆண்கள் பாடலாம், ஏனென்றால் பாடல் இவர்களிலிருந்து எடுத்துக்கொண்டவர்கள் பாடலாம். ஆனால் அந்த பாடல்களை, அந்த கலையை தலைமுறையாக தாங்கி கொண்டு ஏந்தி வந்த அவர்கள் அந்த பெண்கள் பாடக்கூடாது என்பதை உடைத்து பெங்களூர் நாகரத்னம்மா போய் பாடின அந்த ஒரு நிகழ்வு, இவை அனைத்தும் என்ன சொல்கிறது என்றால், ஒரு கலைஞராக இருக்கிற பொழுது, தன் கலையோடு நடக்கிற பொழுது அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலம், அவை அனைத்தும் தான் இந்த ஒவ்வொரு கட்டுரையிலையும் என்னால் அடையாளம் கண்டு கொள்ள முடிகிறது. ஒரு தொன்மத்தின் கதையாக சொல்லுகின்ற அந்த பிந்து மதியினுடைய மதிக்கூர்மையை பற்றி அவங்க ஒரு சிறுகதை போல எழுதியிருக்காங்க. அந்த மதிக்கூர்மை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னவென்றால் ஒரு எஜுகேஷன், அந்த ஒரு அவங்களுக்கான கல்வி. குடும்ப தலைவியாக இருக்கிறவங்க இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்காக கிடையாது, குழந்தை பெற்று தருவதற்காக மட்டுமே அவர்களை பார்த்த பொழுது ஒரு ஆணினோடு சமமாக இருந்து உட்கார்ந்து நாட்டு நடப்புகளை பற்றி பேசுவதற்கும், சில நேரத்தில் அவர்களுக்கு அறிவுரைகள் சொல்வதற்கான ஒரு இடத்தில் கூட இவர்கள் இருப்பதற்கும் இவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த தொன்ம கதையில் இவர் சொல்றாங்க.
அப்படியான மதி கூர்மையோடு வாழ்ந்த வளர்க்கப்பட்டவர்கள் தான் இந்த கலைஞர்கள். அதே மாதிரி மாரிக்கண்ணு அம்மா வந்து அவங்களுடைய ஆடலை பார்த்த உடனே அது பின்னாடியே நான் வந்து சொக்கி போய் பின்னாடியே நடந்தேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மாரிக்கண்ணு அம்மா இப்போ பார்த்து இப்படி சொல்றியே, நாங்கள் வந்து ஆடிக்கொண்டே பாடிக்கொண்டே நாங்கள் வந்து பாடுவோம், இதையெல்லாம் பார்த்துருந்தா நீ என்ன ஆயிருப்பே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் சத்யஜித் ராய் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் எடுத்திருந்திருக்காரு. பால சரஸ்வதி அவர்களை பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி, பாலா என்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி. அதில் வந்து பால சரஸ்வதி அவர்கள் பாடிக்கொண்டே நடனம் ஆடுவார்கள். ஒரு கோடு கிழித்தது போல அவர்களுடைய உடல் மொழி இருக்கும். அப்படியான ஒரு அடவுகளை இப்பொழுது நான் பார்த்திருக்கிற, முதலில் சதிராட்டமாக இருந்தது, அது வந்து இப்பொழுது பரதநாட்டியமாக உருப்பெற்றிருக்கிறது. அதில் இதுவரை நான் பார்த்த மிகப்பெரிய பரதநாட்ட கலைஞர்களுடைய பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இதுவரை அந்த டாக்குமெண்ட்ரியில் பால சரஸ்வதி அவர்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு கிட்ட கூட போக முடியாது என்பது என்னுடைய ஒரு அனுபவம். அப்படி இருக்கையில் அவர்களுக்கு அந்த கலை சொல்லப்பட்ட விதம், அதனால்தான் நாம் சிற்பங்கள் பார்க்கிற பொழுது, சிற்பங்களை பார்த்து தான் இப்பொழுது எல்லா குருக்களும் சொல்லி கொடுப்பார்கள். இந்த கை எப்படி இருக்குது பாருங்க, கை ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்ட மாதிரி ஏன் நிற்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த சிற்பங்களுக்கு யார் அந்த நடன பங்கிமைகளில் நின்றவர்கள் என்றால் தேவதாசிகள் தான் அந்த காலகட்டத்தில். அப்பொழுது அவர்களுடைய கலையை அவர்கள் எந்த விதமான ஒரு திறமையோடு அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இங்கே தொன்மங்கள் நிறைந்த ஒரு பகுதி இந்த புதுக்கோட்டையினுடைய பகுதி, சித்தன்ன வாசல் போன்ற ஒரு இந்த ஓவியங்களை அனைத்தையுமே வந்து நான் நினைக்கிறேன் இவர்களுடைய ஒரு முன்மாதிரியாக இவர்களை மாடல் பண்ணி தான் வந்து வரைஞ்சிருப்பாங்க அப்படின்றது ஒரு விஷயமாக படுகிறது. இப்படியான விஷயங்களுக்கு எல்லாமே இவங்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய வர்மக்கலை இதிலிருந்து தான் வந்திருக்கிறது என்பதை எல்லாத்தையுமே ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார். எல்லாத்துக்குமே வந்து சான்றுகளாக நான் இதிலிருந்து இதை மேற்கோளாக எடுத்திருக்கிறேன், இவர்கள் சொன்னதை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சொல்கிறேன். அதோடு சேர்ந்து உண்மையாகவே அந்த வாழ்க்கையை வாழ்ந்த, அந்த கல்வியை கற்ற அந்த கலைஞர்களிடமிருந்து ஒரு வாக்குமூலத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பது ஆகச்சிறந்த ஒரு பணியாக நான் பார்க்கிறேன். இது இந்நேரத்துக்கு எத்தனையோ அறிஞர்கள் செய்திருக்க வேண்டிய ஒரு வேலை, ஆனால் நமது நீலா தோழர் செய்திருக்கிறார் என்பது நமக்கு பெருமை, தாமுயைகாசாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் தோழர். ஏனென்றால் இதில் நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு மாரிக்கண்ணு சொல்கிறாங்க 8 விதமான முத்தத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. இவை அனைத்துமே நானும் வந்து இந்த பாடல்களை பற்றி நிறைய நாங்கள் அந்த ஒரு நாடகம் செய்கிற நேரத்தில் இதை பற்றி தெரிந்து கொண்டதினால் ஒரு பாடல் எழுதுவதற்கான ஒரு சூழல் எப்படி வந்தது என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் சொல்லி இருந்தார்கள். அந்த சூழல் ஒரு முறை வந்து டி.கே. பட்டம்மாளுடைய அவங்களுடைய அம்மாவோ யாரோ வந்து ரொம்ப நாள் அவங்களுடைய பேற்றனோட பேசாமல் இருந்துட்டாங்களாம். ஆனால் அவர் வந்து செய்தி அனுப்பி கொண்டே இருந்தாராம். ரொம்ப நாள் கழித்து திரும்பி பார்க்கும்பொழுது எழுதப்பட்ட ஒரு பாட்டு தான் அப்படின்னு, மிக பிரசித்தமான ஒரு பாட்டை. இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் உங்களால் திரட்ட முடிந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். வி. ஸ்ரீராம் என்கிற ஒரு சென்னையில் வந்து சென்னையை பற்றி அதிகமாக எழுதி கொண்டிருப்பவர், ஒரு ஹிஸ்டோரியன் மாதிரி எழுதிட்டுருப்பார். அவர் எழுதின அந்த தேவதாசி புக்கு தான் நான் இப்போ வந்து மேற்கோள் காட்டினேன். இதை ஒரு தி. ஜானகிராமனுடைய ஒரு சின்ன சிறுகதையை வந்து இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். ரசிகனும் ரசிகையும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வந்து ஒரு தேவதாசி கிட்ட ஒரு பேற்றன் வராரு. அவங்க பாடுறத கேட்டுக்கிட்டே இருக்காரு. இவருக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவங்க வந்து தியாகையருடைய மிகப்பெரிய ரசிகையும் அவங்களுடைய பக்தையும் அந்த தேவதாசி. அப்போ அந்த இன்பத்தில் இல்லைன்னா அவங்க மேலே இருக்கிற ஒரு காதலில் என்ன சொல்கிறாரா,
தியாகையரை விட நீ ரொம்ப நல்லா பாடுற இந்த கீர்த்தனையை அப்படின்னு சொன்ன உடனே எழுந்திரிச்சு தியாகையரை விட நான் அதிகமாக ரொம்ப நல்லா பாடுறேன் அப்படின்னு சொல்கிறவருக்கு இங்கே இடம் இல்லை, நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு அனுப்பிவிட்ட ஒரு கதையை வந்து தீஜா எழுதி இருந்திருக்காரு. அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். தங்கள் கலையை அவர்கள் மிகவும் மதித்த கலைஞர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தில் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற செய்திகள் அனைத்தும் ஒரு பதிவாகவும், அவர்களுக்கு யாருக்கிட்டையாவது நாம் இது எல்லாத்தையும் சொல்ல மாட்டோமா அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. மிக முக்கியமாக அவர்கள் கையில் இது எல்லாத்தையும் அவங்கள வச்சு வாசிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. மாரிக்கொண்டு மாதிரியான அவர்களை எல்லாம் பார்த்து அவங்கக்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சன்னமான குரலில் பாடுற பாட்டை கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆசையாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இசங்களின் நாட்டியம் அப்படின்னு இன்னொரு புக்கை வெளியிட்டாங்க. அதை பற்றி அதிகமாக பேசுகிறதுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் அதை கூர்ந்து வாசிக்க வேண்டியுள்ளது. ஆனால் அவங்க பார்த்துருக்கிறதுல வந்து சில இசங்களை அவங்களுடைய பார்வையிலிருந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு தான். அதில் அப்பப்போ என் பேரையும் அங்கங்கே சேர்த்து விட்டுருக்காங்க. அது ஒரு வரலாறு தகவலாக நானும் அதில் வந்திருக்கிறேன். என்னால் எழுத முடியாதுன்னு சொல்லதை அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நாம் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியாததை தெரியாதுன்னு சொல்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயமானது. அதனால் இந்த மாலை நேரத்தில் இப்படியான ஒரு புத்தகங்களை வெளியிடுகிற இந்த நேரத்தில் இவ்வளவு அற்புதமான ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இது வந்து ரொம்ப சாதாரணமாக செஞ்சிடக்கூட வேலை கிடையாது. ஆனால் எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் நடந்து எத்தனையோ ஆயிரம் நான் செலவழித்து இதை நான் செய்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஆய்வுகளுக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க தோழர், நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் உங்களுடைய பணியை நீங்கள் தொடரணும். இத்தனை ஆயிரம் செலவாகும் அப்படின்னு நீங்கள் வந்து சங்கடப்பட்டு நிறுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக கூடவே உங்களை வந்து நீங்கள் காமிக்கிற அந்த வழியில் போகிறதுக்கு கூடவே நாங்கள் தமுயகாஸ் அவனுடைய எல்லாருமே இருக்கோம் உங்கள் பின்னாடி. இங்கே வந்து உங்களை எல்லாரையும் பார்த்து இந்த கொண்டாட்டத்தில் பங்கு கொள்ள முடிந்ததற்கு எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் வந்து தெரியாத ஒரு 8:20க்கு ஃப்ளைட்டை போட்டுட்டேன். இல்லைன்னா இங்கேயே இருந்து இந்த முழு நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆவல் எனக்கு இருக்குது. ஆனால் கொஞ்சம் முன்னாடியே நான் கிளம்பி போனேன்னா என்னை மன்னிச்சிருங்க. இங்கே ரொம்ப அழகாக பாடல் பாடினாங்க. தோழரியுடைய கணீர் குரலை கேட்டுட்டு நான் தான் சவுண்டு கம்மி பண்ணுங்க, ஏன்னா அந்த குரலினுடைய இனிமை கேட்டு ரசிக்க முடியாமல் போயிடும் அப்படின்றதுனால. நீங்கள் அவ்வளோ நல்லா பாடுறீங்க, அதனால் வந்து நாங்கள் கம்மி பண்ணினோம் தவிர, அதே மாதிரி இங்கே நடனமாடின அந்த பாப்பாவுக்கும் என்னுடைய வாழ்த்து. எல்லாம் ஒரு வாய்ஸ் எல்லாம் மாற்றி சரவணன் தோழர் பாடினார். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து எல்லாரோடையும் கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றது. நன்றி.